இந்த இந்தியா வந்து எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு இது அந்த என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் மிகப்பெரும் கொள்ளைக்காரன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு கோயில் வாசலில் இருக்கிறவனுக்கு 100 ரூபா காசு பிச்சை போட்ட மாதிரி செய்கிறது. வடபகுதியில் கிடக்கிற செல்வத்தை எல்லாம் அள்ளிக்கொண்டே தென்பகுதியில் கொடுத்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. இந்த எங்களில் மக்களுக்கு இலங்கைக்கு நீங்கள் உதவி செய்கிறான்னு முன்னுக்கு வந்ததுக்கான காரணம் எங்களில் வளத்தை அள்ளுறதுக்கான காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எங்களோட வளங்களை அள்ளித்தான் நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடுறீங்களே தவிர, ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ததுன்றது அது பொய்யான ஒரு விஷயம். இன்றைக்கு இது பொய்யான விஷயம். ஏனென்றால் எங்களோட மக்கள் இவ்வளவு கஷ்ட துன்பத்தில் இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்களில் இருக்கவும் இந்த உங்களில் பல நூற்றுக்கணக்கான ரோலரை விட்டு எங்களில் கடல் வளத்தை அள்ளிக்கொண்டு போகிறீங்களென்றால் எங்களோட வளத்தை அள்ளி நீங்கள் எங்களுக்கு தானம் செய்கிற விட எங்களோட வளத்தை நாங்கள் வச்சு நல்லா வருவோம். அரிசி மா பருப்பு சீனியால் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எங்களோட வளம் எங்களோட நாட்டு சொத்து இதை வச்சு தான் எங்களோட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புறோமே தவிர எந்த காரணம் கொண்டும் அரிசி மா சீனி பருப்பால் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. நீங்கள் தார பிச்சையால் எங்களோட வளத்தை எங்களோட நாட்டை நாங்கள் காப்பாற்ற முடியாது. இதை மக்கள் வடிவாக உணர வேணும். எங்கள்கிட்டே அள்ளி எங்கள்கிட்டே தந்து எங்கள்கிட்ட தலைவில்லியனை அள்ளி போட்டு ஒரு சில 100 ரூபாவை இங்கே போட்டா மாதிரி. அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேனே, பல கோடியை கொள்ளையடித்தவன் கோயில் வாசலில் இருக்கிறவங்க 100 ரூபா போட்ட கதை மாதிரி. இது எங்களுக்கு வேண்டாம். இந்த சாலின் நேற்று நியூஸில் பார்த்தேன் 950 கிலோ என்ன இது நிவாரணப் பொருள் அனுப்புகிறாராமண்டு. நீங்கள் அனுப்ப வேண்டாம்ப்பா. நீங்கள் பருப்பு சீனி அனுப்பி எங்களையும் கொள்றியல். எங்களோட வளத்தை எடுக்காமல் இல்லை. இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. பல நாடுகள் உதவி செய்யுது, அது உதவி. ஆனால் இந்தியா செய்கிறது உதவியே அல்ல, களவு. எங்களை களவெடுத்து தான் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாரீர்கள். உங்களுக்கு வெக்கமா இல்லை? இந்த நாட்டிலே இருந்து அடித்து கிளைக்க ஓடி போன இராணுவம் இன்றைக்கு பாலத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்குது. உங்களுக்கு இந்த மண்ணில் மிதிக்க என்ன அருகதை இருக்குது? வெக்கமான சூடு சுரணை இருக்கிறவன் தான் அந்த இடத்துல மிதிக்காமல் இருப்பான். உங்களுக்கு அதுவும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த மண்ணில் கால் முட்டக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் செய்த பாவங்கள் கணக்கே இருக்கு. மன்னிக்கலாம் மறக்கலாம்டா, ஆனால் நாங்கள் மன்னிக்க மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். நாங்கள் சாகும் பிறகு நான் சாகும் பிற மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு குணமே அதுதான். ஏனென்றால் செய்தவனை ஒரு வேளை மறக்கக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு ஓடி வாரியல். ஒரு பிரச்சனை நடக்க போதும் முன்னே கப்பல் இங்கே வந்துடும். ஏன் உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளவத்தை களவெடுக்கலாம், எவ்வளோத்தை அள்ளலாம்ன்றது. அதுக்காக தான் நீங்கள் வாரியல். இல்லையாண்டா நீங்கள் முன்னுக்கு விழுந்தடிச்சு இங்கே வர மாட்டீர்கள். இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் உதவி செய்கிறன்னு சொன்னால் உங்களோட நாட்டில் உங்களோட நாட்டு படை இருக்குதானே, உங்களோட நேவியல் இருக்குதானே, ஏன் உங்களோட மக்களை தடுக்க முடியல? உங்களோட கடத்தொழிலாளியே ஏன் தடுக்க முடியல? என்ன காரணம்? ஆனால் களவெடுக்க விட ஓணும். அதுதான் உங்களை மெயின். அள்ளு கிள்ளி கொடுப்பான். இதில் என்னையா உங்களை மனிதாபிமானம் எங்கே இருக்குது? இந்த மக்களுக்கு நீங்கள் மனிதாபிமானம் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கொள்ளையை அடித்து கிள்ளி போட்ட இல்லை. இது எங்களுக்கு வேண்டாம். எங்களோட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்போம். எங்களோட கடல் வளத்தை நீங்கள் ஒரு தரம் ஒன்றும் செய்யாவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட நாட்டை எவனுமே காப்பாற்ற தேவையில்லை, நாங்களே காப்பாற்றிக்கொள்வோம். எங்களோட நாடு நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். எங்களுக்கு எங்களில் வளம் காணும். எங்களுக்கு எவனும் பிச்சை போட தேவையில்லை. மற்றது இன்னும் ஒன்று இந்த தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் தமிழ் குரங்குகள் கூட்டம் போடுது, அதை அவதானமாக கவனிங்கோ. நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், தமிழர் ஒன்று சேருவோம். தமிழ் கட்சிகள் அத்தனை பேரும் இவங்க கோட்டான் குரங்குகள் மாதிரி கூடி இருக்கிறாங்க. இப்போ அடுத்த தேர்தல் ஒன்று வருது, என்ன மாகாண சபை. அந்த மாகாண சபைக்கு நாங்கள் ஒன்று சேருவோம். ஒருதரும் நம்பக்கூடாது, இந்த குப்பைகளை ஒருதரும் நம்பக்கூடாது. படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள், நீங்கள் இளைஞராக வந்து இந்த மக்களை காப்பாற்றணுமே தவிர இந்த கோட்டானுகளும் இந்த குரங்குகளும் ஒரு காலம் காப்பாற்றாதது. நீ இது குப்பையாள். இந்த குப்பையெல்லாம் ஒன்று சேர்றதுனா கொளுத்த வேண்டியது. இதை விடவே கூடாது. எங்களோட மக்கள் மத்தியில் இது ஒன்று சேர்ந்தாலும் அவங்கள ஒன்று சேர்றதும் கண்டியில் போய் 2 மக்களுக்கு இங்கே மட்டக்களப்பில் தெரிவு செய்ய சாணக்கியம் போய் கண்டியில் 2 கூத்தாடுறான்.
யோசிச்சு பாருங்க மக்களே, இனியாவது நாங்கள் உணர வேணும். ஒவ்வொரு தினம் செய்கிற கூத்து தெரியுதானே, நாடாளுமன்றத்தில் என்ன கூத்தெல்லாம் அடிக்கிறாங்களே தெரிஞ்சு விட்ட மக்கள் நாங்கள் தெருவிலையும் வாய்க்காலையும் தண்ணிகளையும் கிடக்கிறோம். இன்றைக்கு இது எங்களுக்கு காணும். இவங்களை தெரியவே கூடாது. நீ அரசியல்வாதி என்று பழம் அரசியல்வாதி ஒருதன் கூட அரசியலில் இனி வரக்கூடாது. இனி நாங்களே எங்களில் மக்களை காப்பாற்றுவோம்ன்ற ஒரே நோக்கம் சிந்தனையோடு இருக்க வேணும். மற்ற இந்த உடனடியாக இந்த நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், நீங்கள் எங்களுக்கு உதவி என்று சொல்கிறது செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு காலம் உதவி செய்யலை, எங்களுக்கு நன்மையும் செய்யலை, இருந்தால் இனியாவது செய்கிறதா இருந்தாலும் உடனடியாக எங்களோட வளத்தை அள்ளிக்கொண்டு போகிறத நிப்பாட்டுங்க. இந்த களவெடுக்கிறத நிப்பாட்டுங்க. இவ்வளவு பெரிய ரோடர்களை விட்டு எங்களோட வளத்தை அடித்து முடிய இனி நாங்கள் இந்த புயல்கள் இதுகளால் தப்பி பேருந்து தொழிலுக்கு போன ஒன்றும் கிடவாது. நாங்கள் பட்டினியாக தான் கிடக்கணும். இல்லைன்னா நீங்கள் எங்களை பட்டினியில் வச்சிருக்கிறதான் உங்களுடைய ஒரே நோக்கம் சிந்தனையாக இருக்குது. ஆனபடியாக நீங்கள் அதை விட்டுடுங்க. எங்களை மக்களில் வளங்களை அழித்து எங்களுக்கு தாரதை நிறுத்திடுங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. எங்களில் மக்களில் வளம் எங்களுக்கே சொந்தம், எங்களில் கடல் எங்களுக்கு சொந்தம். அதுவும் பாருங்க, வடபகுதியில் அள்ளி கொண்டு போய் தென்பகுதியில் கொடுக்குறீர்கள். இதை சொல்றீர்கள் நாங்கள் நன்கொடை கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோம், உதவி செய்கிறோம். இதில் எங்கே கிடக்கு உதவி? பக்கத்து வீட்டிலே அள்ளிக்கொண்டே மற்ற வீட்டுக்கு கொடுக்குறது உதவியாப்பா? இதுக்கு பேர் உதவியா? இதே இந்தியா இந்த உதவி? தாய்நாடு பெரிய நாடு இதை செய்கிறது. நீங்கள் ஏழை எளிய ஒன்றை அடித்துக்கொண்டே மற்றவனுக்கு கொடுக்குறது, இது என்ன நியாயம் இருக்குதுல? நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்க? மீட்பு படை என்ன மீட்பு படை? நீங்கள் எல்லாம் உங்கள நாட்டு தொழிலாளியை கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் எல்லாம் மீட்பு படை இல்லை காவல் படை எல்லாம் வரலாம்? இங்கே உங்கள மக்களையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியல, பேருந்து நீங்கள் மீட்பு படை எங்கள் காவல் படை இப்படியே நாங்கள் வாழ்ந்த நாங்கள் 30 வருஷம் நில்லேண்டா நிற்பர் ஒருதன் அசையலாது. இப்படி தான் வாழ்ந்தாங்க நாங்கள். இப்படி தான் எங்களோட கட்டமைப்பு இருந்தது. என்ன வாழ்க்கையோ என்னவோ ஆண்டவன் தான் இதுக்கு முடிவு சொல்லுவோம். சமீபத்தில் நடந்து முடிந்த அனர்த்தத்துக்கு பிறகு நான் வடமாகாண கடலோடிகளின் இணைப்பாளரும் பேச்சாளரும் அண்ணாமலை கதைக்கிறேன்.